வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லா உயிருள்ள பொருளுக்கும், அதாவது நாம பார்க்கிற, தொடுற, உணர்ற எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ரகசியம் இருக்கு. ஒரு சின்ன பாக்டீரியாவில இருந்து ஒரு பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்குற அந்த மர்மமான சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வானத்துல பறக்கிற ஒரு பறவை, கடல்ல நீந்துற ஒரு திமிங்கிலம், ஏன் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பாக்டீரியா, இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்கும்? இதெல்லாம் எதால செய்யப்பட்டிருக்கு? இந்த ஒரு சிம்பிளான கேள்விதான் உயிரியலோட மிகப்பெரிய ரகசியங்களுக்கான கதவே திறந்து வச்சுது. சரி வாங்க, இப்ப நாம ஒரு டைம் டிராவல் போலாம். பல 100 வருஷங்களுக்கு பின்னாடி போய் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசிய உலகத்துக்குள்ள சயின்ஸ் முதல் முறையா எட்டி பார்த்த அந்த தருணத்தை பார்த்துட்டு வரலாம். 1065. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா ஒரு வருஷம் கிடையாது. உயிரியல் வரலாற்றுல ஒரு புரட்சியே நடந்த வருஷம் இது. அன்னைக்குதான் மனுஷங்க முதல் முறையா வாழ்க்கையோட ஆழமான ஒரு ரகசியத்தை நேர்ல பார்த்தாங்க. இந்த கதையோட ஹீரோ ராபர்ட் ஹுக். அவர் ஒரு இங்கிலாந்து விஞ்ஞானி. ஆனா அதை விட முக்கியமா அவருக்குள்ள ஒரு தீராத ஆர்வம் இருந்துச்சு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆராயணுங்கிற ஒரு துடிப்பு. அந்த ஆர்வம் தான் அவரை யாருமே பார்க்காத ஒரு புது உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அவர் கையாலேயே செஞ்ச ஒரு சிம்பிளான மைக்ரோஸ்கோப்பை எடுத்து ஒரு மரக்கட்டையோட தக்கையிலிருந்து ஒரு மெல்லிசான துண்டை வச்சு பார்த்தார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அவர் பார்க்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் ஒட்டுமொத்த அறிவியலோட போக்கே மாத்த போகுதுன்னு. மைக்ரோஸ்கோப்ல அவர் பார்த்த காட்சி அடேங்கப்பா அவரையே அசர வச்சிடுச்சு. அங்க ஒரு தேன்கூடு மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன காலி அறைகள் ஒண்ணுக்குன்னு அவ்வளோ அழகா வரிசையா அடுக்கப்பட்டிருந்துச்சு. பார்க்கறதுக்கு இயற்கையோட ஒரு பிரம்மாண்டமான டிசைன் மாதிரி இருந்துச்சு. இத பார்த்ததும் அவருக்கு மடங்கள்ல துறவிகள் தங்குற சின்ன சின்ன ரூம்ஸ் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அதனால லத்தீன் மொழியில சிறிய அறையின்னு அர்த்தம் வர்ற செல்லுலா என்கிற வார்த்தையிலிருந்து இதுக்கு செல் அப்படின்னு பேர் வச்சாரு. அன்னைக்கு வச்ச அந்த பேர் தான் இன்னைக்கும் உயிரியலோட அடிப்படைக்கு பேரா நிலைச்சு நிக்குது. ஆனா ஹூக் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய புதிரோட முதல் துண்டு மட்டும்தான். அவர் பார்த்த அந்த செல்களோட உண்மையான அர்த்தம் என்ன? அது வெறும் காலி அறைகள் தானா? இந்த மர்மத்தை விடுவிக்க இன்னும் பல விஞ்ஞானிகளோட கூட்டு முயற்சி தேவைப்பட்டுச்சு. அடுத்த சில வருஷங்கள்ல அந்த புதிரோட மத்த துண்டுகளும் ஒன்னு சேர ஆரம்பிச்சது. 1838ல தாவரங்களை ஆராய்ச்சி செஞ்ச ஸ்லீடன் சொன்னாரு எல்லா செடிகளும் செல்களால் ஆனதுன்னு. அதுக்கு அடுத்த வருஷமே விலங்குகளை ஆராய்ச்சி செஞ்ச ஷ்வான் செடிங்க மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளும் செல்களால் தான் ஆனதுன்னு சொன்னாரு. கடைசியா பல வருஷம் கழிச்சு விர்ச்சோ வந்து புதிய செல்கள் தானா உருவாகாது, ஏற்கனவே இருக்கிற செல்கள்ல இருந்து தான் பிரியும்னு சொல்லி இந்த கதையை முழுசா முடிச்சு வச்சாரு. பாத்தீங்களா எப்படி ஒரு டீம் ஒர்க் ஒரு பெரிய தியரியை உருவாக்குச்சுன்னு. இவங்க எல்லாரோட உழைப்பும் சேர்ந்துதான் இன்னைக்கு இருக்கிற நவீன உயிரியலுக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரத்தை போட்டுச்சு. அதைத்தான் நாம செல் கோட்பாடு, அதாவது செல் தியரின்னு சொல்றோம். வாங்க அந்த முக்கியமான 3 கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோட்பாட்டை நம்ம 3 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகளா சொல்லலாம். 1, நீங்க பார்க்குற ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற செல்களால் ஆனது. 2, ஒரு உயிரோட அமைப்புக்கும் சரி அது செய்யற வேலைக்கும் சரி செல் தான் அடிப்படை. 3, ஒவ்வொரு புது செல்லும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய செல்ல இருந்து தான் உருவாக முடியும். இந்த 3 வரிதான் மொத்த உயிரியலோட அஸ்திவாரம். சரி, இந்த கோட்பாடு சும்மா ஒரு சயின்ஸ் விதி மட்டும் இல்ல, நம்ம பூமியில நாம பார்க்குற விதவிதமான உயிரினங்கள் எப்படி உருவாகுதுங்கிறதையும் இது விளக்குது. வாங்க அதை பத்தி பார்ப்போம். இந்த ஒரு சிம்பிளான விதியிலிருந்து தான் வாழ்க்கையோட 2 பிரம்மாண்டமான வடிவங்கள் உருவாகுது. ஒரு பக்கம் பாக்டீரியா மாதிரி ஒரே ஒரு செல்லாலான உயிரினங்கள், அதுக்கு அந்த ஒரு செல் தான் எல்லாமே, அதுதான் அதோட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் உங்களையும் என்னைய மாதிரி பல செல் உயிரினங்கள், நாம கோடிக்கணக்கான செல்களோட ஒரு பெரிய ஒருங்கிணைந்த சமூகம் மாதிரி. நம்மள மாதிரி சிக்கலான உயிரினங்கள்ல ஒரு நம்ப முடியாத டீம் ஒர்க் நடக்குது. ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தன்னை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்குது. ஒரே மாதிரி வேலை செய்யற செல்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து திசுக்களா மாறுது. திசுக்கள் ஒன்னு சேர்ந்து இதயம், மூளை மாதிரி உறுப்புகளா மாறுது. உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து முழு உடம்பு அமைப்பா மாறுது. இது இயற்கையோட பெர்ஃபெக்டான டீம் ஒர்க்குக்கு ஒரு சூப்பர் உதாரணம். இந்த ஒரு வரி நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாரத்தையும் அழகா சொல்லுது. இத இப்படி யோசிச்சு பாருங்க. செல்லுங்கிறது வெறும் ஒரு உயிரணு இல்ல, அதுதான் வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய கோட்டையை கட்டுற ஒவ்வொரு செங்கல். ஒவ்வொன்னும் முக்கியம், ஒவ்வொன்னும் ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உங்க உடம்புங்கிறது தனித்தனியா வாழ்ற, சுவாசிக்கிற கோடிக்கணக்கான செல்களோட ஒரு கூட்டமைப்புன்னா அப்போ உண்மையில நீங்கன்னா யாரு? அந்த செல்களோட கூட்டுத்தொகை மட்டும்தானா, இல்ல அதை விடவும் மேலானதா? அப்போ உயிர்னா உண்மையில என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.